நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கு தற்போது எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு 2025 பீகார் தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. வாக்குப்பதிவுகள் ஆட்சியின் நீட்சிக்காகவா மாற்றத்திற்காகவா? தற்போது நாம் அமர்ந்திருக்கிற ஒரு வேளையில் இந்த கருத்து கணிப்பில் ஆங்கில பிரபல சேனல்கள் தங்களது கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அதை போன்று கருத்து கணிப்புகளுக்கான செப்பாலஜிஸ் ப்ரெடிக்ஷன் என்கின்ற தனியார் ஏஜென்சிகளும் கூட இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகிறது. கருத்து கணிப்புகளை எதிர்க்கட்சிகள் கருத்து திணிப்பாக கடந்த காலங்களில் வைப்பதும் மாறி வருகிற போது அதற்கேற்றவாறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுய தம்பட்டம் மற்றும் தங்களுடைய கருத்தாக்கத்தை மாற்றி வருவதையும் நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு சரியான இலக்கென்கின்ற புள்ளியை நோக்கியான ஒரு முடிவாக அறிவிக்கக்கூடியதா இந்த தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு பின்னாடியான இந்த கருத்து கணிப்பு? இது ஒன்று. இந்த முறை நாம் பீகாரில் பார்க்கின்ற போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆழமான தலைமையில் நிதிஷ்குமார், பாரதிய ஜனதா, ஷிராக் பஸ்வான் மற்றும் மாஞ்சி போன்ற தலைவர்களால், குஷ்வாஹா போன்ற தலைவர்களால் ஒரு அணியாகவும், காங்கிரஸ் கட்சி அது தனியாக மட்டுமல்ல தேஜஸ்வியோடு இடதுசாரிகளோடு பயணித்தார்கள். இங்கே மூன்றாவது ஒரு அணியாக மிக முக்கியமாக ஜன்சுராஜ் தேர்தல் வியூக வகுப்பாளர், அமெரிக்காவில் படித்து இந்தியாவில் பெரும் மாற்றத்தை தேர்தல் அரசில் ஏற்படுத்திய வியூக வகுப்பாளர், அவரும் கூட தற்போது நின்றார். நான்காவது முறை பல கட்சிகள் கோலியேஷன். இந்த முறை பீகாரில் பேசப்பட்டது வாக்குத்தத்தம், அள்ளி வீசப்பட்ட வாக்குறுதிகள். எப்போதும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் திராவிட பரிணாமங்களை வகைப்படுத்தும் எள்ளி நகையாடும் வட இந்திய அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா மற்றும் லாலுடைய கட்சியும் கூட அள்ளி வீசியது. அதில் மிக முக்கியமாக நாங்கள் இந்த புள்ளியை தொடுகின்ற நேரத்தில் பார்க்கிற போது வேலைவாய்ப்பு இதுதான் அங்கே அதிகமாக பேசப்பட்டது. இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது? நிறைய பேச போகிறோம். வாங்க, நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர், மூத்த எழுத்தாளர், பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு அவர்களை நான் வரவேற்கிறேன். அதை போன்று பாரதிய ஜனதாவினுடைய மாநில செயலாளர் அனந்த பிரியா அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அம்மா வாருங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், எப்போதும் எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா முருகையன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகராக திரு ரமேஷ் சேதுராமன். வணக்கம், உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆனந்த பிரியா, இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? இங்கே வரும்போது பார்த்திருப்பீர்கள் நான் நம்புகின்றேன். உங்களுடைய பார்வை எப்படி? எல்லா கருத்து கணிப்புகளுமே என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2-3 கருத்துக்களை சொல்லலாம். ஒன்று, ஆளுங்கட்சியினுடைய சிறப்பான செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்தோம் அப்படின்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள், பாஜக இரண்டும் சேர்ந்து அங்கே பல வளர்ச்சி திட்டங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய பிரதிபலிப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். வளர்ச்சி திட்டங்கள் அங்கே ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் குறிப்பாக சொன்னால் எந்த மாதிரியான வளர்ச்சி திட்டம்? இப்போது விவசாயம் பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி மாடர்னைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஏஷியாலேயே பெரிய பிளானிட்டோரியம் உருவாக்கியிருக்காங்க. சாலை போக்குவரத்தை மேம்படுத்தியிருக்காங்க. அங்கே 8 வழி சாலைகள், 10 வழி சாலைகள், 6 வழி சாலைகள்னு நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் விமன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ன்ற பேரில் 1,30,00,000 பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக அக்கௌண்ட்டில் 10,000 கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு பீகாரில். இதெல்லாம் இந்த கருத்து கணிப்பை பொய்ப்பிக்கிறதா? கருத்து கணிப்பு பல நேரங்களில் கருத்து திணிப்பு என்று வைக்கப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன், மத்திய பிரதேசத்திலும்
ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் பாஜக தோல்வி என்று வந்தது. ஆனால் பாஜக வெற்றி பெற்றுவிட்டது. இதில் அப்படி 50-50 சான்ஸ் இருப்பதாக பார்க்கிறீர்களா? இது நிச்சயமாக பெரிய ஒரு வெற்றியை பீகாரில் என்டிஏ கூட்டணி பெறும். இப்போது சமீபத்தில் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூட பீகாரில் 160 சீட்டுகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பேசும்போது ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க, மாநிலத்தின் மகத்தான வளர்ச்சி, ஃபேக்கல்ட்டி, பெண்களுக்கான விமன் எம்பவர்மெண்ட், தே ஆர் அலாட்டிங் மோர் ஃபண்டிங் ஃபார் விமன். நிறைய பேர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். 5-20 வருஷமாக பிஜேபியினுடைய ஆதரவு பெற்ற நிதிஷ் ஆட்சி தான். அப்போ 20 ஆண்டுகளில் 2 தசாப்தங்களாக வேலைவாய்ப்பை உருவாக்க முடியவில்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த அளவுகோலோட பீகாரை பார்க்க முடியாது. ஏன்னா அதற்கு முன்னாடி பீகாருடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியும். ஜங்கல் ராஜ் என்று சொல்லக்கூடிய காட்டாட்சி நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் அங்கே இருந்தது. அப்போ இது எல்லாத்தையுமே அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ண முடியாது, படிப்படியாக தான் சரி பண்ண முடியும். அந்த ஒரு வளர்ச்சியும் அந்த ஒரு மாற்றமும் தான் இந்த 5 ஆண்டு காலம் நடந்து வந்துட்டு. பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லை, கொஞ்சம் இன்னும் நாள் ஆகும். அடுத்த 5 வருடங்களில் இதுக்கு மேலே வளர்ச்சிகள் வரும். நிதிஷ்குமார் 2005க்கு பிறகு 20 ஆண்டு ஆச்சு, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வளர்ச்சி வரும், அப்படித்தானே? நிச்சயமாக அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, வேறு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஒரு 77லேருந்து 2002 வரைக்கும் நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, நிறைய ஆட்சி மாற்றங்கள், நிறைய உள்ளுக்குள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நிறைய இருந்து வந்துட்டு இருக்கு. அதை மாற்றி படிப்படியாக அந்த மாநிலம் முன்னேறி கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படுது. பிரியா, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஆனந்த பிரியா, நீங்கள் சொன்னதை போன்று ஆனந்த பிரியா இப்போ நீங்கள் சொன்னதை போன்று இந்த செப்பாலஜிஸ்டுடைய ப்ரெடிக்ஷன் எலெக்ஷன் போலுக்கு அப்புறம் பிஜேபி கூட்டணிக்கு ஒரு படித்தரத்தை உருவாக்கி இருக்கிறது, அப்படித்தானே? அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. அதில் உறுதியாக இருக்கிறீர்களா, இல்லை மாறலாமா? நிச்சயமாக உறுதியாக இருக்கும். முருகன் சார், இப்போ மிக முக்கியமாக நாங்கள் வருகிற கருத்து கணிப்புகளை பார்க்கின்ற போது ஒரு 4-5 கருத்து கணிப்புகள், அந்த கருத்து கணிப்புகளில் டைம்ஸ் நவ், மார்டின் ட்ரீஸ், ஜேவிசி போல், அதை போன்று பீப்புள் ஏதோ ஒரு அடுத்த ஒரு கருத்து கணிப்பு, எல்லாவற்றிலுமே பிஜேபி தான் முன்னிலையில் இருக்கிறது. 167 இடங்கள் வரைக்கும் பாஜக முன்னிலையில் வருகிறது. இது எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு கால் வெற்றி அனைவருக்கும் வணக்கம். ஒரு கால் நாளைக்கு அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏதோ சதி நடந்து விட்டது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது இல்லையா. அதனால கருத்து கணிப்பு எல்லா ஊடகங்களும் கிட்டத்தட்ட பிஜேபியின் கையாட்களாக இருக்கிறார்கள். அதில் டைம்ஸ் நவ் மட்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கடுமையான போட்டி இருப்பது போல காட்டியிருக்கிறார்கள். 133 159, 101 115, கொஞ்சம் ஒரு 10-20 சீட்டில் தான் முன்ன பின்ன இழுத்துட்டு இருக்கிற மாதிரி டைம்ஸ் நவ் மட்டும் காட்டுது. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதாக, காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி பின்தங்கி இருப்பதாக தான் காட்டியிருக்கு. இது கருத்து கணிப்பு முன்னாலேயே கொஞ்சம் அதிகமாக காட்டினால்தான் நாளைக்கு ஏதாவது 2-3 நாளில் ஏதாவது சதி நடந்தால் கூட அதை சமாளிக்க முடியும். நாங்கள் ஏற்கனவே கருத்து கணிப்பில் நாங்கள் வெற்றி பெற்றதாக தான் அறிவித்திருக்கிறது. எல்லா கருத்து கணிப்பிலும் எங்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கிறது. அதை தான் இப்பொழுது நேச்சராக காட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். ஒரு காலம் அவர்கள் இன்னும் 2-3 நாள் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும். ஒரு தேர்தல் முடிவு என்பது எங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க கூட நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை நாங்க வருவோம்னு சொல்லலையே, அது சொல்ல முடியாதுல்ல. அப்படி வெற்றி பெற்று விட்டால் ஒரு கால் காங்கிரஸ் ஆர்ஜேடி மகாகட்பந்தன் வெற்றி பெற்று விட்டதுன்னா அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் பிஜேபி அதனுடைய சதி வேலைகளுக்கு பின்னால், அதனுடைய தந்திரங்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்பது என்பது கஷ்டமாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓட்டு சேர்க்கிறதுல இருந்து பிரச்சனை. நீங்க பீகார்ல ஓட்சோரே, வாக்கு திருட்டு இன்னெல்லாம் பேசுனீங்க, பெரிய அளவில் அள்ளி வீசுனீங்க. காலையில் ஆட்சிக்கு வந்தால் மதியானம் 3 மணிக்கு வேலை போட்டு கொடுக்குறா தேஜஸ்வி அறிவிச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆன்டி இன்கம்பன்சி உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது, மைனாரிட்டி வாக்குகள் இருக்குது.
தலித்துகள் வாக்கு இருக்கிறது. இபிசி ஓபிசி கையில் வைக்க போறீங்க. 14% இருக்கக்கூடிய யாதவ் ஓட்டுகள், 18% இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்குகள், 21.5% ட்ரைபல் தலித் வாக்குகள். இந்த முறை இபிசியும் ஓபிசியும் உங்கள் பக்கம். இப்போ ஏன் தோக்குறீங்க? ஏன் உங்கள்கிட்ட இந்த நம்பிக்கை இல்லை? ஏன் இதுக்கு வந்தாலும் வரலாம், வராவிட்டாலும் போகலாம் என்ற ஒரு நம்பிக்கை? நீங்க சொன்ன சதவீதம் எல்லாம் மக்கள் தொகையில் நீங்க இருக்கிறது உங்களுக்கு சாத்தியமா இருக்க? எங்களுக்கு சாத்தியமா? நான் எந்த செய்தியாளர் யார் பக்கமும் இல்லை, நான் அரசியல் கட்சி இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சாத்தியமா தான் எல்லாமே தெரிகிறது இருக்குதா. ஆனால் அந்த ஓட்டுகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இன்க்ளூட் இருக்கா என்பது கேள்வி. இந்த பாருங்க, 65 லட்சம் ஓட்டுகளை நீக்கினார்கள். அதில் நாங்கள் கோரிக்கை வச்சு பிரச்சனை பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுனால சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு? அதான் தேர்தல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்து வரும்ல, அடுத்த தேர்தல் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்குல்ல. ஆமா, அப்போ நீங்க இந்த கட்டமைப்பில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல, நீங்க எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லவில்லை. அதற்குரிய அந்த பீரியட் பத்தாதுங்கிறோம். இன்னும் ஏற்கனவே 2002 2004 வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷம் 2005 வரைக்கும் நடத்தப்பட்டது. இந்த எஸ்ஐஆர் என்பது புதுசு அல்ல. ஏற்கனவே 8-9 முறை வந்திருக்கிறது. 9வது முறை இது. நாங்கள் அதை சொல்லவில்லை. அது தீர்க்கமாக மெதுவாக மக்கள் பூராவையும் வீடு வீடாக சந்தித்து நீங்கள் உண்மையிலேயில் யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, யார் இறந்து போனார்கள், யார் வெளிநாட்டுக்காரன், யார் உள்நாட்டுக்காரன் என்றெல்லாம் நீங்கள் பரிசீலிக்கிற அளவுக்கு 1 மாதத்துக்குள் 2 மாதத்துக்குள் கால அவகாசம் போதாது. நீங்க 2002 2005 வரை செய்த ஒரு வேலையை 2 மாதத்தில் நாங்கள் முடித்து விட்டோம். 7 கோடியே 12 கோடி மக்கள் 12 கோடி மக்களுக்குடைய கிட்டத்தட்ட 7 கோடி 89 லட்சம் ஓட்டர்கள், 7 கோடியே 89 லட்சம் ஓட்டர்கள் இருக்கக்கூடிய 3 கோடி வீடுகள், 3 கோடி வீடுகளை ஒரு மாசத்துக்குள்ள நாங்கள் போய் எல்லார் வீட்லையும் சந்திச்சு யார் இந்த நாட்டுக்காரன், யார் வெளிநாட்டுக்காரன், யார் முதியவர், யார் இளையவர், யார் புது ஓட்டு என்பதையெல்லாம் நாங்கள் ரொம்பவும் ஆராய்ந்து எல்லாம் எடுத்து சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? இங்கே டெஸ்கை போட்டுக்கிட்டு நீங்க டிக் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நாங்கள் என்ன பண்றது? சரி, இப்போ ஆனந்த பிரியா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வளர்ச்சி ஃபேக்கல்ட்டி ஒரு 10,000 ரூபா கோடிக்கணக்கான பெண்களுக்கு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆமா, இதெல்லாம் வளர்ச்சி. இது எவ்வளவு பெரிய விஷயம். எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்னால ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை கொடுத்து நீங்க அறிவிக்கலையா? கரெக்டா எலெக்ஷன் வர்ற அன்னைக்கு அந்த பணம் வருதுங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால தேஜஸ்வி அறிவிப்பு பாத்தீங்களா? அறிவிப்புகள் தான் இருக்கு. அதை நாங்க ஒண்ணும் கொடுக்கறதில்ல. வாக்குறுதி தானே. அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்புறம் அறிவிப்புகள் தான் இருக்கு. வாக்குறுதி கொடுக்கிறது வேற, ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யறோமா இல்லையா என்பது மக்கள் பார்க்கிறது வேற. ஆனால் வாக்குறுதியை கொடுத்துட்டு 10,000 ரூபா கரெக்டாக எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு முன்னால கை மேல பலன் பாருங்க. 10,000 ரூபா வந்திருக்குல்ல, அதை நினைத்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் பெண்கள் இருப்பாங்கல்ல ஓரளவுக்கு. அதனால இது மாதிரி எவ்வளவோ நிலைமைகளை அவர்களுக்கு சாதகமான நிலைமைகளை உருவாக்கினார்கள். அதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய விஷயம். வெற்றி பெறுவோம்னு சொல்ல மாட்டேங்க. ஆமா, இது வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு. அவர் பக்கத்துல நியாயமா வைக்கிறாரோ எப்படி பாக்க ரொம்ப. இப்போ ஆனந்த பிரியா, மேட்டிஸ், டைம்ஸ் நவ், ஜேவிசி போல், அப்புறமா பீப்புள்ஸ் இன்சைட், ஸோ வி காட் இட் சம்திங். எல்லாருமே பிஜேபி த ஃபேவரபிள் ஃபார் என்டிஏ. இவர் சொல்கிறார், வரலாம் போனால் எங்களுக்கு டைம் கிடைக்காது, நிறைய மேனிப்புலேஷனுங்கிறார். அதாவது இவங்களுக்கு தோல்வி பயம் வந்ததுனால தான் திரு ராகுல் காந்தி ஹரியானா எலெக்ஷன் 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஹரியானா எலெக்ஷனை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன, ஓட்சோரின்னு சொல்லி பேசுகிறாங்க. தொடர்ந்து இப்போது இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர் டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது அங்கே நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு காசு கொடுத்த கேஸ் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி இவங்க கூட்டணிக்கு வாக்கு வரும், இல்லை இவங்க கூட்டணி ஜெயிப்பாங்கன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. திரும்ப ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடுறதுனாலையோ ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறதுனாலையோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் கணக்கு போடுறாங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியினுடைய அலையன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய திமுக, இவங்க பேசின சனாதனமாக இருக்கட்டும், சனாதன எதிர்ப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பீகாரி மக்களை பற்றி தரக்குறைவாக பேசுனது, இது எல்லாமே அங்கே இம்பாக்ட் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம அண்ணாச்சி இருக்காங்களே ஸ்டாலின் ஐயா அவர்கள் அங்கே போய் பேசினாங்களா, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் அவங்க அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார்ல. அதுதான் சார் போனாரு. நீங்கள் இங்கே சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஒழிக்கிறேன்னு நீங்கள் பேசிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் கேம்பெயின் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆயிட்டுங்கறீங்க. ஆமாம், கண்டிப்பாக பாத்தீங்களா?
கண்டிப்பா நீங்க வந்து அங்க பூஜைக்கு போனவங்கள வந்து தப்பா பேசுறதும், அங்க போயிட்டு அயோத்தியா பத்தி தப்பா பேசுறதும், இந்த மாதிரி அவங்களுடைய மத நம்பிக்கைகள்ல உங்களுக்கு நம்பிக்கை, அவங்களுடைய மத நம்பிக்கையில நீங்க தலையிடுறது. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டில் ஒன்றுமாக பீகாரில் ஒன்றுமாக மாற்றி மாற்றி பேசுகின்ற தலைவர் அல்ல. இங்க என்ன அவருடைய கொள்கையோ அதை வந்து வெற்றியோ தோல்வியோ அந்த கொள்கையை அப்படியே தன்னுடைய மத சார்பற்ற கொள்கை. இந்த மத சார்பற்ற கொள்கை இந்துத்துவ கொள்கையில் ஆழமான நம்பிக்கை உள்ள மக்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பது பீகார் மக்கள் வாக்களித்த பின்னால் தான் தெரியும். அதனால இந்துத்துவா, அதாவது இந்துக்கள் என்றால் கோயிலுக்கு போறவர்களை எதிர்க்கவில்லை. இந்துத்துவா என்ற பெயரை சொல்லி மற்ற மதத்தாரை அசிங்கப்படுத்துவது, மற்ற மதத்தாரை புறக்கணிப்பது, அவர்களை அழிக்க நினைப்பது, அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு என்னென்ன திட்டம் இருக்கிறதோ, உன் பாட்டன் இங்கே பிறந்தானா, உன் அப்பன் இங்கே பிறந்தானா, அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா, இல்லை என்றால் நீ பாகிஸ்தானை சேர்ந்தவன், நீ பங்களாதேஷ் சேர்ந்தவன் என்று சொல்லுவது எந்த வகையில் சிஐஏ சட்டம் கொண்டு வந்து பண்ணீங்கல்ல, அதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இன்னைக்கும் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு காரணமே நீங்கள் வந்து பல லட்சக்கணக்கான ஓட்டுகளை புறக்கணிப்பதற்கு தான். நீங்கள் வந்துங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் வந்து புரட்சி செய்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால ஆதார் கார்டு செல்லாது என்று சொன்னதை, இல்லை ஆதார் கார்டை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் கட்டளையிட்ட பின்னால் 21.7 லட்சம் கிட்டத்தட்ட 22 லட்சம் ஓட்டு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப மொத்தம் எவ்வளவு தள்ளுபடியா இருக்கு? கிட்டத்தட்ட 44 லட்சம் ஓட்டு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. 24 உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாளைக்கு தோத்து போனீங்கன்னு வைங்களேன். ஆமா வச்சுக்கலாம். ஆமா, எங்க ஓட்டு 40 லட்சம் ஓட்டை நீங்க நீக்கிட்டீங்கன்னு நான் சொல்றேன். கையில காரணம் இருக்கு. ஆமா, அவங்க முன்னக்கூட்டியே நீங்க தான் சொன்னீங்க ஐயா 20 சீட்டுனால அனந்தநாயகி பரபரப்பா பேசக்கூடாது அனந்த பிரியா முன்னக்கூடிய டைம்ஸ் நவ் துண்ட போட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல காரணம் இருக்கு. 45 லட்சம் வாக்குகள் தள்ளுபடி செய்தால் நாங்கள் இந்த ஜனநாயக வெற்றி, கருணாநிதி அடிக்கடி தான் சொல்லிட்டே இருப்பார் 1980. ஆமா, நாங்க வந்து இல்லங்க வெற்றி பெற்றால் நீங்கள் என்னதான் சதி செய்தாலும், எஸ்ஐஆரை கொண்டு வந்து என்னதான் எங்களுடைய வாக்காளர்களை எல்லாம் நீக்கினாலும் கூட அந்த மக்கள் அதை எதிர்த்து கடுமையாக போராடி வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த வெற்றி கிடைக்கும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க சொல்லுவோம் முருகன், இது வரைக்கும் நீங்க நம்பிக்கையோட சொல்ல மாட்டீங்க வெற்றி பெறுவோமா. மோடி அமித்ஷா என்ற 2 தந்திரசாலிகளுக்கு ஒரு அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானியை நாங்கள் எழுத்து அரசியல் பண்ணி விடலாம். எழுத்து அரசியல் பண்ணோம், அப்ப முடியல. நீங்க அதாவது ஒரு வாஜ்பாய், அந்த பிஜேபியிலே வாஜ்பாய் மிக கொஞ்சம் உயர்ந்த மனிதன். அந்த மனிதரையே நம்ம தோக்கடிச்சோம், 2004 தோக்கடிச்சோம் இல்லீங்களா. ஆனா வந்து இவர்கள் தந்திரத்தின் முன்னால், இவர்களுடைய சதிகளுக்கு முன்னால் நாங்கள் நிற்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதையும் தாண்டி ராகுல் காந்தி வேகமாக செயலாற்றுகிறார். அதை மக்கள் அங்கீகரிக்கிறார்களா இல்லையா என்பதை 14ஆம் தேதி பார்ப்போம். உங்க 2 பேருக்கும் 23 நிமிஷம் ஆயிட்டு நான் பேசுவோம். ரமேஷ், இப்போ ஒரு மனுஷனை அட்மிட் பண்ணிருக்கு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல. கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் எது ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், பிரெயின் என்னாலும் கடைசியில் எழுப்பி வந்துடுவேன்னு சொல்கிறது தான் அரசியல்வாதி. இப்போ நம்ம ஐயா இருக்காங்களா முருகையன் ஐயா, ஆனால் நம்பிக்கையாக பேச மாட்டேங்காரு. என்ன பிரச்சனை அது? இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது ஒரு பக்கம் ஐயாவுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வி, அவர் காங்கிரஸ் கட்சியின் பேர் அவருடைய கேள்வி இல்லை. ஆனால் அனைத்து செப்பாலஜி மர்டிஸ் டைம்ஸ் நவ் ஜெவிசி போல் பீப்புள் இன் சைட், how do you react? எல்லாம் ஒரு டிமென்ஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் உண்மையாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்டிஏ. ஏன்னு சொல்கிறேன். மொதல் விஷயம், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நிச்சயமாக என்டிஏ தோற்றுவிடும்ங்கிற நிலைமை இருந்தது. எப்படி தோற்றுவிடும்? எப்படி மார்ஜி? என்ன காரணம்? வேலைவாய்ப்பு, வரிச்சுமை, அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னாக்க இப்போது பெண்கள் கிட்டக்க ரொம்ப பிரச்சனை, அதான் சொன்னாங்க 10,000 ரூபா அந்த மாதிரி, அதெல்லாம் ஸோ ஒன்றா அட்ரஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். முதல் விஷயம் எப்படி அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, இப்போ மாதம் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் வரிச்சுமைன்னு சொல்லும்போது ஜிஎஸ்டியை குறைச்சாங்கங்கிறத பார்க்குறோம். ஜிஎஸ்டியை குறைச்ச உடனேயே அது ஒரு மிகப்பெரிய தாக்கம் பொதுமக்களிடையே ஏற்படுத்தியது. ஓகே, அது ஒன்று. இதில் இன்னும் சொல்லணும், ஆக்சுவலி இவங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒரு சிலது பண்ணலை. ஆனால் அது வந்து ஜஸ்ட் இப்போ சதிக்கு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஃபீஸ் கட்டினா 18% ஜிஎஸ்டி, அதெல்லாம் யாருமே பேசலை, விட்டுருவோம். பட் அத்தியாவசிய பொருட்கள், சாமானியர்களுக்கான விஷயங்களில் அத்தியாவசிய இதில் வந்து விலை குறைப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த 10,000 ரூபா கொடுக்கறது.
அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இப்போ நம்ம ஊரில் நம்ம ஸ்டேட்டில் கூட சொல்லி 1000 கொடுப்பேன் பெண்களுக்கு 1000 அதுன்னு அந்த மாதிரி தான் அதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த திராவிடத்தை குறை சொன்னீங்களோ அந்த ஃபார்மேட் அப்படியே போயிட்டு நான் வந்து குறை சொல்லல உங்களை இல்லை அங்கே ரைட் அதான் அதுதான் அங்கே சொல்லப்பட்டது திராவிட ஃபார்மேட் அங்கே வந்துச்சு. ஃபார்மேட் அது வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும். ஆனான்னாக்க ஒரு கலோக்கியில் சொல்லுவாங்க நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப்பு வச்சு கொடுத்த கதையான்னு. நாய்க்கு வந்து பட்னியாக இருக்குமா, அதோட வாழை வெட்டினோடனே ஐயோ ஐயோன்னு வலிக்கும்னு கத்தும். ஆனால் அதே வாழை வந்து திரும்ப இது பண்ணி அதுக்கே சாப்பாடு போட்டால் அதுக்கு சாப்பாடு கிடச்சிதுங்க. அந்த மாதிரி தான் இது. பொதுமக்களோட பணத்தையே எடுத்து பொதுமக்களுக்கு திரும்ப கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பக்கம் எல்லாம் வரி கிரி எது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு இது எல்லா மாநிலங்களையும் நடக்கிறது, எல்லா இடத்துலையும் நடக்கிறதுங்கிறது தான் விஷயம். அடுத்தது அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இங்கே எப்பவுமே தேஜஸ்வி யாதவ் அதே மாதிரி இந்த பக்கம் ராகுல் காந்தி, ஸோ இவங்க எல்லாரோட பெரிய இன்னைக்கு வீக்னஸ் என்னன்னா இவங்க பாஜகவை எப்படியெல்லாம் மதவாத சக்தின்னு சொன்னாங்களோ அது ஒரு வீக்னஸாக காமிச்சாங்களோ அதே ஸ்ட்ராங்காக வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றிருக்கு பிஜேபி. அதுவும் குறிப்பாக வட மாநிலங்கள். அது எப்பவுமே ஹிந்துத்துவா கோர் வந்து ஒரு டென்ட் பாப்புலேஷன் இருந்துட்டு தான். ஆமா அதுதான் சொன்னேன். அது ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் அது மாற்ற முடியாது. அது ஏன்னா அந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அதனால தான் பாருங்க தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். ஆனால் தன்னுடைய பேச்சில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போய் பேசும்போது அந்த விஷயத்தை குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இவங்களை வந்து பீகார்லேருந்து போய் வேலை செய்கிறவங்களெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று அவருடைய பரப்புரையில் இருந்ததுங்கிறத பார்க்கலாம். இருந்து இது மட்டும் இல்லாமல் அவங்க பொதுவாகவே ரொம்ப மத நம்பிக்கை, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இந்து சமூகமும் அங்கே வந்து ஒரு மத நம்பிக்கை பெருவாரியாக இருக்கக்கூடியவர்கள்ங்கிறதுனால அதையும் அவங்க எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுங்கிறத பாஜக பார்க்க சனாதன நம்பிக்கை இந்த மாதிரியாக எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைத்து இப்போ அதுவும் போக வேண்டாம். இங்கே வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் மற்ற இடங்கள்லாம் வந்து அந்த இவங்க தீவிரவாத குழுக்களை வந்து பிடிச்சிருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த நியூஸ் எல்லாமும் போது பாஜக ஆட்சியில தான் மக்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை மக்களிடம் உருவாகும் அப்படிங்கிறதுனால அதுவும் இந்த எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பு. இது வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப ரமேஷ், இப்ப இந்த கருத்து கணிப்புகள் முழுமையான வெற்றி தான் இல்ல அப்படி சொல்ல முடியாது. 50-50 நிச்சயமா வெற்றி பெற்று விடுவார்கள். வெற்றி பெற்று விடுவார்கள் சொல்லுங்க. வெற்றி பெற்று விடுவார்கள் அஷூர்டுன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நான் தான் உங்களுக்கு இல்ல இதாவது இல்லாம சார் அதை சேர்த்து சொல்லுங்க. பிஜேபி இல்ல சார் நீங்க அப்புறம் அதான் இல்ல இதுல என்னன்னா நான் இல்ல சார் ஒரு நிமிஷம் நான் சொல்வது என்னென்ன காரணங்களால தெளிவா விளக்கி இருக்கு. விளக்கினதுக்கு அப்புறம் வந்து அதுல வந்து என்ன பாசிபிலிட்டி டவுட் இருக்க முடியும்ங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் வந்து இதுவா சொல்றேன் அப்படின்னாக்கா நான் எதுவுமே இல்லாமல் சொன்னேன்னா நீங்க அது என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். காரணத்தை சொல்லி நான் காரணத்தை முதல்ல சொல்லிட்டு தான் நான் அதை அழுத்தம் திருத்தமா சொல்கிறேன். அப்புறம் நான் என்ன சுருக்கமா உங்க 2 பேரும் டிபேட் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஐயா, மூத்த ஒரு பொதுவுடைமை ஆளுமை எப்படி பாக்குறீங்க? அதாவது தோல்வி பயம் வந்துட்டாலே அந்த அரசாங்கம் எப்படி உதவிகளை கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இதை போன்ற மக்களுக்கான பொதுவான திட்டங்கள் அது கொடுக்கும்போதெல்லாம் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க. இப்போ தானே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தானே. இப்போ என்னன்னா டெல்லி எலெக்ஷனில் ஃப்ரீபி, மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் ஃப்ரீபி, இப்போ பீகார் எலெக்ஷனில் 10,000 ரூபா தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. பல கோடி பேர். அவமானம் இல்லையா உங்களுக்கு? நான் கேட்குறேன், அவமானமா இல்லை? ஏன்னா தேர்தல் வந்து இப்போ 6ஆம் தேதி வருது. நீங்கள் அதுக்கு வந்து 4 நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கெல்லாம் 10,000 ரூபா கொடுக்குறேன், அதுவும் 1,25,00,000 பேருக்கு சொன்னால் அது எதை காட்டுகிறது? நீங்கள் தோல்வி முகத்தில் இருக்கீங்கிறது தானே காட்டுது. இல்லைன்னா ஏன் அவ்வளோ அவசரமாக கடைசி நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணோம்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ ரமேஷ் வந்து ரொம்ப என்ன தெரியல, அவர் ஒரு வேறு ஹியூமராக சொன்னாரா என்னன்னு தெரியல. பாஜக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று டெல்லியில் என்னாச்சு? அதைத்தான் ஃபீல் பண்ணுறாங்க.
எப்படி? அதாவது அதை சுட்டி டெல்லியில் அமித்ஷாவுடைய மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை, அவருடைய ஒற்றாடல் துறை, அவ்வளவு மெஷினரியும் சேர்ந்து எவ்வளவு கேவலமாக இன்றைக்கு டெல்லியில் பாதுகாப்பு என்பது இன்றைக்கு கேவலமாக இருக்கிறது என்பதை நேற்று இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமித்ஷா தான் வந்து அந்த டெல்லியை பொறுத்த அளவில் அங்கே வந்து உள்துறை அமைச்சர்கள் தான், அந்த அமைச்சரவை தான் அதற்கு பொறுப்பு. பாதுகாப்பு காவல்துறையிலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா அந்த யூனியன் டெரிட்டரியில் அதனுடைய முழு பொறுப்பு மத்திய அரசுக்கு தான், ஒன்றிய அரசுக்கு தான். அதான் வந்து நிலைமை. அப்போது நீ என்னெல்லாம் பேசுகிறீங்க, காஷ்மீரில் என்ன பேசுகிறீங்க இப்போ? ஆனால் இவ்வளவு பண்ணி முடித்த பிறகு டெல்லியில் அமித்ஷா அவருடைய ஆட்சி அவருடைய மூக்குக்கு கீழேயே இதுக்கு நேற்று எப்படி நடந்தது? அதான் என்னுடைய கேள்வி. அப்போ அது வந்து பாதுகாப்பாக ஃபீல் பண்ண ரமேஷ் சொல்றாருன்னா அவர் என்ன ஜோக்கிங் அடிக்கிறாரா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஏதாவது புள்ளியா வச்சு பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? அது அவட்ட தான் கேட்பேன். மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டணும்னு சொன்னால் இதை போன்ற ஒரு வன்முறை அல்லது மிகப்பெரிய இந்த ஆபத்து வந்து பாதுகாப்புக்கான ஊர்கள் இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லை. அண்ணா என்ன சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து எவனோ ஒருத்தன் அவன் வந்து அந்த பெண்ணை வந்து அவரோட விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபரோட ஒரு இன்னொரு மாணவனோட பேசிக்கொண்டிருக்கார். அங்கே போன ஒருத்தன் வந்து அந்த மாணவரை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை போய் சீண்டல் பண்ணுறான். அதான் நடந்தது. உடனே என்ன பேசுறீங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணாமலை பேசுறாரு. 30 வருஷம் கொடுத்தாச்சு இல்லை? 30 ஆண்டு நீதிமன்றம் கொடுத்ததா இல்லை? ஆமாம். நான் என்ன கேட்டேன்னா அண்ணாமலை, அமித்ஷா, பாஜக இருக்கக்கூடிய அமைச்சரவர்கள் எல்லாருமே இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வீட்டு பெண்களை பூட்டி விட்டு பூட்டு போட்டு தான் வெளில போகிறாங்க. ஏன் தெரியுமா? நாட்டில் வந்து நடமாடவே முடியாது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. டெல்லியில் எத்தனை பல்ல அடிச்சிருச்சு இல்லை உங்களுடைய பாதுகாப்பு? அதுவும் அமித்ஷாவுடைய நேர் பார்வையில் இருக்கக்கூடிய டெல்லியில் உங்களுடைய பாதுகாப்பு எவ்வளோ தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நேற்று டெல்லியில் நடந்தது. இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், டெல்லியில் வந்து இந்த கார் விபத்து வந்ததுக்கே காரணம் தான். இப்போ அடுத்த இவங்க என்ன கண்டுபிடிப்பாங்க? இந்த கார் யாருது? அவருக்கு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீமுக்கு வித்தாரு. ஒரு நிமிஷம். இப்போ ரமேஷுடைய பாயிண்ட் ஒன்று, நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது. எக்ஸிஸ்டன்ட் கிரைசிஸ் கோயிங் ஆன், இருப்பு பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது, அதை மறுக்கலை. ஆனாலும் ஹிந்துத்துவா என்கின்ற அந்த அடிப்படை சங்கநாதம் இதெல்லாம் மறக்க செய்கிறது. நான் சொல்ல இல்லை, இதுதானே அந்த ரிசல்ட் காரணம். இதை மறக்க முடியுமா நீங்கள்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா எப்போ நீங்கள் மதத்தையும் வழிபாட்டையும் கொண்டு வரீங்கன்னு சொல்லும் போதே உங்களுடைய பலவீனம் தெரியுது. நான் சொல்கிறேன் சார், அதில் ஒன்றும் மறைக்கல சார். ஓப்பனாக ஹிந்து நேஷனல் சொல்லட்டுமா? நீங்கள் சொல்கிறது இந்துத்துவாவே இல்லை, மத நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அயோத்தி ராமர் கோயிலில் கட்டாங்களா, கும்பாபிஷேகம் பண்ணாங்களா? அது வேற யார் சிலாசாசனம் பண்ணவர்? மோடி பண்ணாரு. அவர் எப்படி பண்ணலாம்? அவருக்கு வந்து சாஸ்திரமும் நம்முடைய ஆகம விதிகளின் படி அவர் செய்ய முடியுமா? எப்படி செஞ்சாரு? ஏன் பாஜக அதை வாய திறக்கல? தமிழ்நாட்டில் வந்து அர்ச்சகர்களை வந்து எல்லா ஜாதிக்காரங்களும் வரும்போது அந்த குதிச்சிங்களே வானத்துக்கும் பூமிக்கும். அப்போ அங்கே எப்படி மோடி செஞ்சப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் எதிர்க்கல? அதை எதிர்த்த ஒரே ஆள் வந்து அந்த இவர் தான், சங்கராச்சாரியார் தான் எதிர்த்தார். தெளிவாக சொன்னார், ராமர் கோயிலில் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தா கூட வரமாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொன்னார். காரணம் என்னவென்றால் நீங்கள் ஆகம இப்படி செய்யவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் நம்ம சந்தில் இருக்குன்னா கூட அதுக்கு ஒரு கோபுரம் வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி தான் பண்ணுறாங்க. நடத்தலையா நீங்கள் இந்த ராமர் கோயிலில் இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்களை வந்து வெளியேற்றி அப்படிப்பட்ட கோவில் கட்ட இடத்துல உங்களால் கும்பாபிஷேகம் இல்லை, ஒரு கோபுரம் இல்லை, யாரோ ஒருத்தரை வச்சு ஒரு அவர் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் எப்படி சிலாசாசனம் பண்ணுறாரு? இதான் கேள்வி. ஆக மத நம்பிக்கை என்பது அதுவும் உண்மையானது அல்ல, அது வந்து ஒரு போலித்தனமானதுங்கிறத உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய செயல்கள் அதை காட்டுகிறது. ரமேஷ் என்ன சொல்லுங்க? இல்லை ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லணும். என்னன்னாக்க இப்போது ராமர் கோவில்னு சொல்லும்போது ஸோ அதில் வந்து ஆகம விதி அப்படிங்கிறதுலாம் ஒரு சிலதெல்லாம் சொல்கிறோம். வடநாட்டில் பல கோவில்களில் எந்த மாதிரி பண்ணுவாங்கிறதுக்கு ப்ராசஸ் இருக்குது. பிராண பிரதிஷ்டா பூஜை அப்படின்னு அங்கே சொல்கிறதுக்கும் இங்கே குடமுழுக்கு செய்வதற்கும் நிறைய வித்தியாசம். இது பிராண பிரதிஷ்டா பூஜை, அது பிராண பிரதிஷ்டாங்க. அதாவது என்னன்னா ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம தென்னிந்தியாவில் பண்ணுறது பொதுவாக எப்படி பண்ணுவோங்கிறதுக்கும் வட இந்தியாவில் செய்யக்கூடிய பல கோவில்களுக்கு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த காலசம். இன்னொன்று வந்து நிச்சயமாக அதில் நிறையா வந்து
கேள்விகள் எழப்பட்டன. ஏன்னா வேலையே முடிக்காம நீங்க எப்படி அந்த கோவிலோட பூஜையை செய்கிறீங்க? நீங்களோ நம்ம பாலு அவர்களோ சொல்றதை விட மடாதிபதிகளே கடுமையாக எதிர்த்தார். இல்ல அது ஒரு நான் சொல்றது ரெண்டுமே சொல்றேன். இல்ல இதுல ஒரு வார்த்தை எனக்கு ஆகம விதிகள் படி அந்த ராமர் கோயில் பிரசிஷ பண்ணல அப்படிங்கிறதுல RSS இயக்கத்துக்கு மிகப்பெரிய குறைபாடு மனசுல உண்டு. அதனால்தான் நடந்த தேர்தலில் கூட RSS பங்கெடுக்க ஒதுங்கியது. இல்ல அது மட்டும் இல்ல 46 இடங்களை ராமர் கோயில் எங்க கட்டினார்களோ அந்த தொகுதியிலேயே அதுதான் ஏன்னா அந்த தொகுதியில் 46 தொகுதிகள் பிஜேபி தோத்து போனது என்ன காரணம்? RSS வீடு வீடாக போய் உட்கார்ந்து வாக்கு கேட்பதை தவிர்த்தார்கள். என்ன காரணம்? மோடி போய் பிரிசப் பண்ணது அவங்களுக்கு ஏற்க தயாரா இல்லை, இது முறையானது இல்லை, இந்த இது செஞ்சதை தவறு என்று சுட்டிக்காட்டுகிற வகையில் தான் பிஜேபிக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் தான் 46 இடங்களை தோற்கடித்தது RSS இயக்கம் தான். சொல்லுங்க. இல்ல அது கரெக்ட் தான். என்னன்னாக்க அங்க மக்களுக்கு என்னன்னா ஒரு 4-5 வருத்தங்கள். ஒண்ணு, அந்த இடத்துக்காக, அந்த கோவில் சம்பந்தப்பட்ட இடத்துக்காக இடங்களை கிளியர் பண்ணதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கும்போது அந்த கோவில் முழுசா கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்காம அவசரமா செய்தது ஒரு அரசியல் தனத்துக்காக செய்யப்பட்ட ஒரு இந்த ஸ்டண்ட்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்க எல்லாம் பேசலாம். நீங்க தான் பிஜேபி கிடையாது, அவரு சொல்லிட்டாரு, பாலு ஐயா சொல்லிட்டாரு, அவரு கேட்க முடியாது. நீங்க சொல்லுங்க. இல்ல அடுத்த மூணாவது முக்கியமான விஷயம்ங்கிறது சொல்லும்போது மடாதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் முறையான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அப்படிங்கிறது மூணாவது விஷயம். நாலாவது இன்னும் ஒரு சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்ன விஷயம் சொல்கிறேன். நான் சொல்வது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படின்னாக்கா பிரைவேட் ஜெட்டில் அங்கே போய் இறங்கினவங்க. நாங்கள் மோடியை பார்க்க கடைசியில் போயிட்டு மோடியை பார்த்துட்டு தான் நாங்கள் திரும்பி வந்த மாதிரி கடைசியில் ராமரை பார்க்கல இன்னைக்கு. ஸோ அப்படியான ஒரு நிலைமையும் இருந்ததுங்கிறதா அன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு ரமேஷ் இப்போ இது மத ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு ஆகம விதிகள், இது ஒரு அப்பார்ட் ஃப்ரம். ஆனாலும் அந்த மக்களை எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால், நான் பார்க்கிறேன் ஒரு செப்பாலேஜ் ஒரு பொதுவாக பத்திரிகைலாம் என்னதான் இருந்தாலும் ஒரு ஹிந்துக்களுக்கான பாதுகாப்பு நம்ம பிஜேபி தானே ஐயா அப்படிங்கிற இப்ப நம்ம சாதாரண பேசுற மாதிரி வட இந்தியா அந்த பெல்ட்ல ஒரு மனநிலை உருவாக்கி நினைக்காதீங்க. அதாவது அப்படி இருக்கிற கொல்லியில இருந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இன்னைக்கு மக்கள் கிட்டக்கே இருக்கு. இப்போ நெய்வேலி பாலு சார் எலெக்ஷன்ல நின்னாலும் நான் நின்னாலும் நமக்கு என்ன ஓட்டு போட போறாங்களா, யாரு என்ன கொடுக்குறாங்கிறத மக்கள் இப்போ நீங்க கேட்டீங்க சார் ஒரு விஷயம் இல்ல. இப்போ நம்ம ஆனந்த பிரியா சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம், இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த செப்பாலஜிஸ்ட் ப்ரெடிக்ஷன் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், அவங்க தே கோ பை நம்பர்ஸ் அண்ட் டேட்டா. அவங்க கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ நானே கேட்குறேன், அவங்க ரேண்டம் சாம்பிளிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ரேண்டம் சாம்பிளிங்கை வச்சு தான் அவங்க பேசுறது. அதில் என்ன பண்ணுவாங்க, 200-300 பெண்கள் ஒரு தொகுதின்னு எடுத்தீங்கன்னா 200-300 ஆண்கள், அவங்க டிஃப்ரெண்ட் ஏரியாலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. இந்த சாம்பிள் சைஸ் பெருசா டிஃப்ரென்ஸ் ஆகுமாங்கிறது இருக்கு. ஆனால் பண்றவங்களே கூட இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன், இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். முன்னாடி சொல்றது ப்ரெடிக்ஷன் 100% கிடையாது, ஜோசியம் பார்க்குற மாதிரி கிடையாது. இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சயின்டிஃபிக் வே ஆஃப் டூயிங். இந்த சயின்ஸ் கேன் கோ ஆல்சோ ராங். காரணம் என்னன்னா இவங்கள ப்ராபபிலிட்டி தான், அதுல சாத்தியம் அப்படிங்கும்போது. ஸோ அதனால அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அதில் அவங்க ஒருத்தரும் எடுத்திருக்க சர்வே எந்த மோட்ல எடுத்திருக்காங்க, பர்சனலாக போய் எடுத்திருக்காங்களா, ஆன்லைனில் எடுத்திருக்காங்களா, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது அவங்கவுங்க சொல்றாங்க இவங்களுடைய கணிப்பு இப்படி இருக்கு. நானும் சொல்றேன் என்னுடைய கணிப்பு தான். கணிப்புக்கு காரணம் என்னங்கிறதோட பேக்ரவுண்டுக்கு அவங்க சொல்றது டேட்டா, நான் சொல்றது லாஜிக். ஆனந்த பிரியா, தற்போது பல விஷயங்களை நம்ம பேசணும். ராம ஜென்மபூமி இதுக்கு அசோசியேட் ஆகுதா இல்லையோ ஒரு விவாதம் என்பது பல வரும். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை எப்படி பார்க்க. சகோதரர் சொன்னார், திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கேயும் சரி அங்கேயும் சரி அவரோட கொள்கையில் கரெக்டாக இருக்காரு அப்படின்றார். அவருடைய தலைவர் முன்னாள் முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னார், அவங்க கட்சி கொள்கையாக என்ன சொன்னார்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னாரே தவிர கடவுள் மறுப்பு அவர் சொல்லவே இல்லை. அண்ணாதுரை அவர்கள். ஓகே, இவங்க திமுக தலைவராக இருக்கும்போது கடவுள் மறுப்பு கொள்கை பேசலாம், அவங்க கொள்கைகளை பேசலாம். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்கள் கலங்கப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ தப்பு. இப்போ நீங்க இப்படி கேக்குறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம். இப்போ நீங்க சொன்னது 100% கரெக்ட்.
இப்போ பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வட இந்தியாவில் பிரச்சாரத்தில் 110 முறை மைனாரிட்டிகளை பற்றியும், உங்கள்கிட்ட ஒரு எரும மாட்டை இருந்தால் இன்னொரு எருமாட்டை வாங்கி கொடுத்துருவாங்க, ஊடுருவல்காரர்கள், இப்படியெல்லாம் பேசினது நான் சொல்லலை, யாரும் சொல்லலை, இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து அழகாக சொல்லியிருக்கு யூஎஸ்லேருந்து. அப்போ அது எப்படி சரி? இது தவறு தான், இது தவறு தான். இன்டர்நேஷனல் மீடியா யூஎஸ்லேருந்து பேசுது. இல்லை இன்னைக்கு இன்டர்நேஷனல் மீடியா எல்லாரும் தான் பார்க்குறோமே. இன்னைக்கு இந்திய மீடியாக்களை போட்டு யூஎஸோட நிலைப்பாடு என்னன்றதை யூஎஸ் விட்டுருங்க. இல்லை ஆனந்த ஒரு நிமிஷம். மு.க. ஸ்டாலின் சனாதனத்தை பற்றி கூறுவது தவறு. வைத்துக்கொள்வோம் தவறு. மக்களின் நம்பிக்கையை சீரழிப்பது தவறு. பிரைம் மினிஸ்டர் மேலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, நியூஸ் மினிட்ஸ் பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறது தவறு, வெறுப்பு அரசியலை உருவது தவறு. பேசினாரா இல்லையா? இந்த 11 அவர் நம்முடைய பிரைம் மினிஸ்டர், அவர் ஏன் பேசினார் இப்படி? 11 ஆண்டு காலத்துல எங்கேயாவது சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டாங்க? சிறுபான்மையினர் பெரும்பான்மை இல்லை. ஒரு பொதுக்களத்தில் முதல் சிஎம் பேசுறது எப்படி தவறோ, சனாதனத்தை நம்புகிற மக்கள் எப்படி தவறோ, இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வாழும் சிறுபான்மையினர்களை அதிக குழந்தை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு எருமை மாடு இருந்தால் இன்னொரு எருமை மாட்டை பறித்து கொடுப்பார்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் பேசலாமா? அவர் சொன்னது காங்கிரஸ் தலைவர்களை தான் சொல்றாரு. நீங்க வந்து அதை ட்விஸ்ட் பண்றாங்க, மீடியாவும் சரி எதிர்கட்சிகளும் சரி. இப்ப நீங்க வந்துட்டு இங்க இவ்வளவு பேசுறீங்க, அங்க போயிட்டு வேற மாதிரி பேசுறீங்க. இப்ப 44 லட்சம் ஓட்டு இல்ல அப்படின்னாங்க காங்கிரஸ் சொல்றாங்க. ஐஐபியும் சொன்னாங்க. இப்ப 2 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னையோட எந்த இடத்துலயாவது மக்கள் வந்து ரோட்டுக்கு வந்து போராடினாங்களா எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு? ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அந்த மாதிரி கோரிக்கை வைத்ததின் விளைவுதான் 21.7 லட்சம் ஓட்டுகள் மீண்டும் சேர்க்கப்பட்டது. அந்த ராகுல் காந்தி பிரச்சனை கிளப்ப 21 லட்சம் போயிருக்கு. ஐயா முருகன், உண்மையிலேயே ஒரு இந்தியனாக இருந்தால் அயலகத்தில் உள்ளவன் எவனும் உள்ள வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். நமக்குள்ள we would have a kind of the different perception, different opinion இருக்கலாம். சரி, அங்கிருந்து வந்தவர்களை நாம எப்படி அனுமதிக்க முடியும்? அயலகத்துக்காரன் எத்தனை பேரை வந்து வெளியேற்றிருக்காங்கப்பா? இந்த 65 லட்சம் பேரை நீக்கினீங்கல்ல, அதுல அயலகத்துக்காரன் சொல்லி எத்தனை லட்சம் பேரை நீங்க வெளியேற்றிருக்கீங்க? வெளியே போங்கன்னு சொல்லிருக்கீங்களா? காட்டுறீங்களா? ஆனந்த பெரிய இல்ல 22 லட்சம் பேர் இறந்தவர்கள் ஓட்டை நீக்கி இருக்காங்கல்ல. அது கரெக்ட். நான் யாரு இல்லன்னு சொல்றேன்? போலி வாக்காளர்கள் தானே. புலம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்களுக்கு ஓட்டு கொடுத்தது. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க 22 வந்து இறந்தவர்கள், 35 லட்சம் டிஸ்பிளேஸ்டு கம்யூனிட்டி, அடுத்து 7.5 போலி, மொத்தம் 65 லட்சம். இப்ப உண்மையான வாக்காளர்களா இருந்தா இருக்காங்களா இல்லையா? இல்ல கேக்குறாங்க. நீக்கப்பட்டதில் பிரச்சனை பண்ண பிறகு 21 லட்சம் பேர் மீண்டும் ஓட்டர் லிஸ்டுக்கு வந்திருக்காங்கல்ல. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆணையின் அடிப்படையில் ஆதார் கார்டு நீங்க கொடுத்தீங்க. ஆதாரையும் சேர்க்கலாம் தான் சொன்னாங்களே தவிர ஆதார் கார்டை சேர்க்கல. ஆதார் கார்டு ஏன் சேர்க்கல நீங்க? இல்ல ஆதார் கார்டை வைத்தால் போதும் என்று சொன்ன காலம். ஐடி ப்ரூஃபே தவிர உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்கான ஆதாரம் கிடையாதுன்னு தெரியும். இவங்க எப்பயுமே ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்ப சிஏஏ நாங்க சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் வந்து எங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை எடுத்துட்டாங்கன்னு போராடி இருக்காங்க, இல்ல கோர்ட்ல வந்து மனு ஃபைல் பண்ணிருக்காங்க? ஒண்ணு பெருசா இல்லையே. அப்ப இவ்வளவு நாள் இவங்க பண்ணது பொய் குற்றச்சாட்டு, அதை வச்சுட்டு தானே இவங்க போராடி இருக்காங்க. சிஏஏ கொண்டு வந்து போராட்டம் பண்ணாங்க. சிஏஏ அந்த இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு பேர் நீக்குனீங்கிறது உங்களால முடியலங்க. ஆனா சிஏஏ சட்டம் கொண்டு வந்து உண்மைதானே நிறைவேற்றினீங்கல்ல. அதுல வந்து இது மாதிரி கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல. உங்க அப்பா பிறந்தது எங்க, உங்க பாட்டன் பிறந்தது எங்க, அதுக்கு ஐடென்டிட்டி இருக்கா? இல்லன்னா நீ பாகிஸ்தான்காரன்னு சொல்லலையா? அது மாதிரி பேசலையா நீங்க? பார்லிமெண்ட்ல குற்றம் சாட்டுறீங்கல்ல. ஐடி கேட்டா உடனே வந்து அத வந்து குற்றமா சொல்றது எப்படி? இப்ப 3 வருஷம் ஆச்சு சிஏஏ வந்து. எத்தனை இடத்துல போராட்டம் நடந்தது, எத்தனை பேர் வந்து எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சொல்லுங்க. சரி, இப்போ இல்ல இந்த தலைப்புல இறுதியா உங்களுடைய கருத்து வைங்க. என்னுடைய கருத்து, 2 தரப்பாருமே வந்து நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கொடுப்பது போல வீட்டுக்கு ஒரு வேலை, இந்தியா கூட்டணி வீட்டுக்கு ஒரு வேலை, மகளிருக்கு 2500 மாதம், பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம், இலவச மின்சாரம், இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்களும் 1 கோடி பேருக்கு வேலை, 5 லட்சம் மருத்துவ சிகிச்சை, அப்புறம் வந்து இலவச கல்வி, இலவச ரேஷன் என்றெல்லாம் பலதை வாரி இறைச்சாங்க. 10,000 ரூபாய் கையில கொடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான. கையில
பேங்க்ல கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஓட்டு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்றால் அதுக்கு வந்து பல லட்சம் பேர், இன்னும் 1.5 கோடி பேர் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 40-50 லட்சம் அவங்க அதிகப்படியாக விழுந்தால் கூட அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. மற்றெல்லாம் ஜெயிச்சு வந்தா கொடுக்கிறது விஷயம், இது கைமேல பலன். அது ஒரு முக்கியமான விஷயம். இருந்தாலும் கூட இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது. நீங்க ஓரளவுக்கு இவ்வளவு விஷயம் செஞ்ச பிறகு கூட ஒரு டைம்ஸ்ல வந்து 100ல இருந்து 115 இடம் நாங்க ஜெயிப்போம். அந்த அதுல கவனமா டைம்ஸ் நவ மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு அதான் சாதகமா இருக்கு. 100ல இருந்து 115 இடம் சொல்லியிருக்காங்க. அதனால இன்னமும் நம்பிக்கை இருக்கு. அது இன்னும் ஒரு 10-20 இடங்கள் நாங்கள் கூட வரும் பட்சத்தில் இழுபறில இருப்பதாக நினைக்கிறேன். இழுபறில இருக்கிறதா நினைக்கிறேன். 14ஆம் தேதி முடிவு தெரியும். நான் இதே மேடையில் வந்து பேச போறேன். அம்மா சொல்லுங்க, நிறைய கருத்து. இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்ட அப்புறமா நடக்கக்கூடிய தேர்தல் நியாயமான முறையில் நடந்திருக்கு. வெரி குட். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த ஓட்டர்ஸ் டர்ன் அவுட். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 65%, இந்த ஃபேஸ்ல 67. இப்போ 5 மணிக்கு 67 ரீச் ஆயிட்டு. ஸோ அதுக்கு அதிகமான இருக்கு, நைட் தான் வரும். கடைசியா நடந்த தேர்தலில் வந்து 62% அதிகமா 2000 நடந்த தேர்தல் நினைக்கிறேன் 62. அதோட இப்போ எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இப்போ அதிகமா இருக்கு. ஸோ அப்போ போலி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. பெண்கள் அதிக அளவுல வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்குறோம். இந்த வளர்ச்சி திட்டங்கள் பீகார்ல தொடரும். எப்படி இந்தியா ஃபுல்லா வளர்ச்சி திட்டங்கள் என்டிஏ கூட்டணி மூலமாக தொடர்ந்து இருக்கிறதோ அது போல பீகாரிலும் தொடரும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. சார், நீங்க 14ஆம் தேதி எப்படியும் வருவீங்க. கண்டிப்பா வரும். அன்றைக்கு நம்ம பேச வர முருகன் சார், நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஒரு பிரீஃபா நம்ம நடத்த போறோம். இது ஒரு ஜனநாயக களம். வெற்றி யாரும் பெறலாம். நாம் நம்முடைய பேச்சுக்களை பேசிக்கிட்டே தானே. ஐயா நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, இப்போது நான் முதல்ல சொன்னதுலேருந்து தொடர்ச்சியாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். சொல்லு. நீங்கள் தோல்வி பயத்தினால தான் 10,000 ரூபா கொடுக்குறீங்க. அது 10,000 என்பது உதவி அல்ல, அது லஞ்சம் ஓட்டுப்படுத்து. ஏன்னா வாக்களிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் 10,000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் 1,20,000 பேர் கொடுக்குறீங்கன்னா அது லஞ்சம் தான், வேற என்ன? ஏன் அப்படி என்ன அவசரமாக கொடுக்கணும்? ஒன்று. ரெண்டாவது, நிதிஷ்குமார் எத்தனை வருஷமாக இருக்கார் ஆட்சியில்? அப்போ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து உங்களுக்கு மகளிரை பற்றி ஒன்றும் புரியவே இல்லையா? தெரியல, இப்போதான் தெரிஞ்சிருக்கா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காருல, முதல்ல கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் இது வரைக்கும் எது கொடுக்கணும்? அதுதான் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே 10,000 ரூபா கொடுக்கறது என்பது லஞ்சம். அது தேர்தல் நேரத்தில் அது ஏன்னா தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனால் இதே வந்து வேற ஒரு கட்சியில் போய் என்னெல்லாம் நீங்கள் ஆட்டப்பட்டீங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்களே. அப்போ இது மட்டும் வந்து லஞ்சம் இல்லையா? ஒன்று. அப்புறம் 60 லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னாங்க இல்லையா? பீகாரில் 60 லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, 15 வருஷமாக யாருங்க ஆட்சியில் இருந்தா? நிதிஷ்குமார் தான். ஆமாம், அவர் தான். அப்போ இந்த 65 லட்சம் போலி வாக்காளர்களை வைத்து கொண்டு தான் நிதிஷ்குமார் ஜெயிச்சார்னு நான் சொன்னால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதுக்கு பதில்? அப்போது இப்போ எஸ்ஐஆர் வந்த பிறகு அது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போன பிறகு வேற வழி இல்லாமல் நீங்கள் 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 15 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த 65 லட்சத்தில் பெரும்பான்மையோ இல்லை அதிகமாகவோ இல்லை மொத்தமாகவோ நீங்கள் வந்து அந்த பொய்யான வாக்காளர்களை வைத்து தான் ஜெயித்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்களே வந்து உங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலம் அது கன்ஃபர்ஸ்டு நான் எடுத்தேன். சரி சரி, இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் சார். சொல்லுங்கம்மா. அவர் சொன்னார் 15 வருஷமாக திரு நிதிஷ் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். அப்போது போலி வாக்காளர்கள் மூலமாக வெற்றி பெற்றாங்க. அப்போது எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண உடனே திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும், அப்படி போலி வாக்காளர்கள் மூலமாக அவர் வெற்றி பெற்றிருந்தால். ஆனால் அப்ஜெக்ட் பண்ணது யார்? காங்கிரஸ், திரு ராகுல் காந்தி அவர்கள். பேப்பர் ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு மீடியாவில் அதை ஒரு ப்ரமோஷன் பண்ணது திரு ராகுல் காந்தி அவர்கள். அப்போது போலி வாக்காளர்கள் மூலமாக வெற்றி பெற்றது யார் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தா அவங்க தானே அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும், அவங்க அப்ஜெக்ட் பண்ணலையே. அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது? காங்கிரஸ் கிட்ட இருக்குது, உங்களுடைய கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை, எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்து தப்புன்னு கூட சொல்ல, அதை வந்து 3 கோடி வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று நீங்கள் பரிசீலனை செய்து, நான் ஏற்கனவே 8வது முறை சொல்றேன், அது 2002 2005 வரைக்கும் நடந்த ஒரு செயலை 52 நீங்க வந்து
நீங்க வெறும் 30 நாள்ல 3 கோடி வீடுகளுக்கு நான் சென்று நான் நேரடியாக செக் பண்ணி எல்லாரையும் இறந்தவர்களாம் நீக்கினேன், புதிய ஓட்டை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லுவது சாத்தியமற்ற ஒன்று. அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குப்பா. அது தமிழ்நாட்டு அதை எதிர்த்து தான் போராட்டம் காலையில் நடந்தது. அதனால இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இந்த மோசடி வேலை நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு மக்கள் உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருங்கள் மக்களே என்று சொல்லுவதற்கு தான் போராட்டம் காலையில் நடத்துறோம் நாங்க. சரி. அதனால நீங்க இந்த சதி வேலைகளை பீகார்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலும் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுறாரு. ஆனா தமிழ்நாட்டில் அது எழுதப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எத்தனை லட்சம் ஓட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. எனக்கே ஓட்டு இல்ல, நான் அட்ரஸ் மாறி போயிருக்கிறேன். நேற்று போய் கேட்டா ஃபார்ம் 6 நாங்க கொடுக்க மாட்டோம், இன்னும் 1 மாசம் கழிச்சு கொடுக்குறேங்கிறாங்க. நான் 15 முறை ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு நான் அட்ரஸ் மாறி இப்போ 2 வருஷமா இன்னொரு இடத்துல இருக்கேன். இது வரைக்கும் நான் அண்ணா நகரில் ஓட்டு போட்டேன், இப்போ நான் கொரட்டூரில் இருக்கிறேன். எனக்கு சார் என்னுடைய இதுக்கு அட்ரஸ் சேஞ்ச் கொடுக்கணுங்க, அதுக்கு ஃபார்ம் கொடுங்கன்னா ஃபார்ம் 6 அது நீங்க போய் எலெக்ஷன் எங்க இருக்க கமிஷன் ஆபீஸ்ல போய் வாங்கிக்கீங்க, நாங்க கொடுத்தா இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. வந்தாதான் அது உண்டு. எனக்கே ஓட்டு இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. இது நானே உதாரணமா இருக்கும் பொழுது சாதாரண பாமர மக்கள் என்ன செய்வார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதான் சார் 2002ல இருந்து 2004 வரைக்கும் 3 வருஷம் நடக்கல. 2002ல சில தொகுதிகள்ல நடந்தது, மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள் 2004ல நடந்தது. இதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஒண்ணு. இன்னொன்னு இவர் சொல்றாரு 30 நாட்கள்ல பண்ண முடியாது. 30 நாட்கள்ல உங்க காங்கிரஸால பண்ண முடியாமல் இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனால பண்ண முடியும். அவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு அவங்க கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்த எஸ்ஐஆரையே அவங்க அமல்படுத்தி இருப்பாங்க. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. நேயர்களே, நம்ம இன்றைக்கு பார்க்கின்ற போது இதுகாரம் இன்றைக்கு ஒரு பெரிய சேனல்களில் டைம்ஸ் நவ் மட்டும்தான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறது. மேட்டிஸ், ஜேவிசி போல் மற்றும் பீப்புள் இன்சைட் போன்ற சில முக்கிய ஏஜென்சிகளும் வெளியிட்டிருக்கிறது. எல்லா கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா தலைமையிலான அல்லது நிதிஷ் சமத்துவமான இந்த கூட்டணி ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறது என்ற கருத்து வந்திருக்கிறது. அதை போன்று சற்று முன்னர் டெல்லியிலிருந்து பேசியவர்களும் கூட இதற்கு முன்பு மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மத்திய பிரதேஷ் போன்ற மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரியான சில ப்ரிடிக்ஷன் நேர் மாற்றமாக வந்ததையும் சொல்கிறார்கள். எது எப்படியோ வருகிற 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு அநேகமாக முடிவுகள் முழுமை பெறும். 12 மணி அளவிலெல்லாம் நமக்கு தெரிந்துவிடும். இது ஒரு ஜனநாயக திருவிழா. ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி அன்று இந்த நிகழ்ச்சிகளை மிக முக்கியமாக ஒளிபரப்பும். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்ட தமிழக பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் நெய்வேலி பாலு, அதை போன்று பாரதிய ஜனதாவினுடைய மாநில செயலாளர் ஆனந்த பிரியா, காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன், ரமேஷ் சேதுராமன், உங்கள் அனைவருக்கும் உழப்போம். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.